மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ விழிப்புணர்ச்சியும் தேவை. அதில் ரகசியம் காத்தால் நிறைய விஷயங்கள் முன்னேற்றம். இது விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சொல்லி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. பட் எந்த விதத்துலையும் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அந்த ஸ்லிப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றதும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ஜெயிச்சு வந்துடணும். சரி, மகரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மேலேயே தான் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய்னு 4 கிரகங்கள் உட்கார போகிறாங்க. அப்போது திடீர்னு 4 ரிலேட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பீங்க? எப்படி அலர்ட்டாக இருப்பீங்க? அந்த அலர்ட் தான் இங்கே தேவை. அந்த அலர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் யார் சேர்றாங்க? சூரியனும் சுக்கிரனும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. உங்களோட அப்படின்றது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன், செவ்வாய். இதில் சூரியன் புதன் நட்பு, புத ஆதித்ய யோகம், புதன் சுக்கிரனும் நட்பு. இந்த மாதிரி அங்கே நட்பும் இருக்குது, சில பகைமையும் இருக்குது. ஸோ இது எப்படின்னா 4 ரிலேட்டிவ் ஒட்டுக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கக்குள்ள சிலருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காது. அதே சமயம் அவங்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு. அப்படின்னா எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்? அப்படித்தாங்க இந்த பிப்ரவரி மந்த் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய மினிஸ்டர் வேறு அங்கே வர்றாரு. அவர் பெரிய பவர்ஃபுல் மினிஸ்டர் வேறு. அந்த மினிஸ்டர் யார்? அவர் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் ஜோதிடத்தில் உச்சம் பெற்ற வீட்டுக்கு வரார். அவர் சூரியனோட வேற உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா ஹை ப்ரொஃபைலோடையும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு அது ஃபேவரபிளாக வரார். அப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி நிதானமாக எப்படி கையாளணும், தட் இஸ் த பாயிண்ட். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் உண்டான மாதமும் இதுவே. அதில் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் கனெக்டட் டு பிரைம் மினிஸ்டர். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்கன்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே 4 புது ஆட்கள் புது இது வந்தாலும் ஃபேமிலியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அவங்களையும் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு வேண்டியதை குடும்பத்தார் செஞ்சு கொடுக்குற மாதிரியும் பார்த்துக்கணும். குடும்பத்தார் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் கால் அலர்ட் அலர்ட் அலர்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா, யாருக்குமே நெகட்டிவாக எதுவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணிடாதீங்க சார். இந்த மந்த் நீங்கள் ஏதாவது ஒரு சாதகமாக உங்களுக்கு நடக்கும்ன்றதுக்காக இன்னொருத்தரை பற்றி காசப் மட்டும் இந்த மாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய லெவல் ரிவெஞ்சுக்கு த்ரூ அவுட் கொண்டு போயிடும். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணக்கூடியது அங்கே இருக்கிறது சூரியனும் செவ்வாயும். உங்களுக்கு பாத சனி வேற நடந்துட்டு இருக்கு. சனி 2ஆம் வீட்டில் வேற இருக்கு. 2ஆம் வீடுன்றது வாக்கு. ஸோ அந்த இடத்துல எதுலேயுமே ரிசர்ச் பண்ணி பேசுங்க. ரிசர்ச் பண்ணாமல் பேசிட வேண்டாம். உங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸ் இருந்தாலும் அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்க வேண்டாம். மேபி இப்படி பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் அப்படி பண்ணலையேன்னு அவங்களுக்கு குத்துற மாதிரி போயிடும். ஸோ இதில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடையும் தயவு செஞ்சு மூவ் பண்ணிட வேண்டாம் சார். அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ள நீங்கள் மாட்டிடுவீங்க. அண்ட் மேலும் 7ஆம் வீடு அப்படின்றதுக்கு எல்லா கிரகங்களும் பார்க்குது. அப்போ 7ஆம் வீடுன்றது உங்களுடைய மனைவி. அந்த மனைவி பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட இவங்க முன்னாடி ஒரு வேகம் காமிக்கிற மாதிரி கொண்டு வந்துட வேண்டாம். உங்களுக்குள்ள ஒரு ஈகோ தயவு செஞ்சு வந்துட வேண்டாம். நீங்கள் எதெல்லாம் ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக பண்ணணும்னு நினச்சி நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் விளையாடணும்னு நினச்சிட வேண்டாம். ஸோ இப்போ பவர்ஃபுல்லான பர்சன்ஸ், அந்த பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு நீங்கள்
யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு பழிவாங்கக்கூடிய அந்த பழிவாங்கிறது அப்படின்னா அது பல ரூபத்தில் நம்ம சொல்லலாம் சார். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் தயவு செஞ்சு இப்போ பண்ணிடக்கூடாது. பாத சனி தான், செகண்ட் ஹாஃப்ல சனியும் சூரியனும் வேற சேர்றாங்க. ஸோ தேவையில்ல டக்குன்னு உங்களுக்கு ரிவர்ஸ் காமிச்சிடும். ஸோ எப்பயுமே ஒரு ஹை ப்ரொஃபைல் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பக்குவமாக பாதுகாத்து பாசிட்டிவாக சந்தோஷமாக அவங்க போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாசிட்டிவ் சந்தோஷமாக அவங்க போகிறதோட உங்களுக்கு வேண்டிய வரங்களை நியாயமான வழியில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் த்ரூ அவுட் லைஃப் டைமுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வேண்டியது நிறைய நிறைய புத்திசாலித்தனம், நிறைய நிதானம், லைஃப் ஸ்மூத்தாக இருக்கணுன்ற ஒரு கோலை மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலே சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க. இப்போ தசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த செவ்வாய் சூரியன் இவங்களெல்லாம் வச்சு பெரிய முன்னேற்ற பாதைக்கு போயிடுவீங்க. தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னா குறுக்கு புத்திகள் வேலை செஞ்சு தேவையில்லாமல் நீங்களே பிரச்சனைக்குள்ளே மாட்டி ரொம்ப சீக்கிரமே அந்த பிரச்சனைக்குண்டானதை நீங்களே அனுபவிச்சு யாருக்காக நீங்கள் நெகட்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒர்க் பண்ணணும். வாக்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெடுக்குன்ற வார்த்தை இருக்கவே கூடாது. ஓவர் திங்கிங் கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா 3ஆம் வீட்டில் ராகு இருக்குங்க. அந்த ராகு நல்லது தான், ஆனால் தேவையில்லாத ஸ்பீடும் ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு வந்து பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் கேது இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த பீரியடை பாசிட்டிவ் ட்ராக்கில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். இந்த பாசிட்டிவ் ட்ராக் அப்படின்னு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹனுமன் இப்படி ரொம்ப வீரமாக தீரமாக எல்லாம் பண்ணி நன்மைக்காக மட்டுமே அவர் இருந்தாரோ அதே மாதிரி பல ரூபத்தில் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நன்மைக்கு நிறைய பேருக்கு பண்ணுறதுக்குண்டான ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றணும். மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு உதவும். ஸோ நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, ஹனுமன் சாலிசா கேளுங்க, மந்திர புஷ்பம் கேளுங்க, சாந்தமாக உங்களை வச்சுக்கோங்க. இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555